ஏழு ஸ்வரங்கள் சா ரி க மா பா த நீ. 7 ஸ்வரங்களுக்கு மேல யாருமே எந்த ஸ்வரங்களும் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, கண்டும் பிடிக்கல. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு கர்நாடிக் மியூசிஷியனோட பிகினர்ஸ் ஜேர்னி எப்படி ஆரம்பிக்கும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய குழந்தைங்களுக்கு ஆசையா இருக்கும், நான் இன்னைக்கு லதா மங்கேஷ்கர் பாட்டை கேட்டேன், நான் எப்படி இந்த மாதிரி பாட போறேன் அப்படின்னு. ஸோ இதை நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு பிகினர் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே ஒரு சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம குழந்தைய அழிச்சின்னு போகிறோம். நீ என்ன நினைக்கிற? குழந்தைய ஃபர்ஸ்ட் டைம் சினிமா கழிச்சுன்னு போகிற போது முதல்ல அது காதில் பொத்திக்கும், ஐயோ சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கு, எனக்கு கேட்க முடியல அப்படின்னு. பட் 2-3 படம் போன போது பெரிய ஒரு அட்ராக்ஷனே அந்த பாப்கார்னு, அந்த ஐஸ்கிரீம் எல்லாம். அதுக்காகவே அந்த குழந்தை சமத்தா உட்காந்து. பட் ஒவ்வொரு மெட்டீரியல்லையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. வானத்துல பார்த்தோம்னா அழகா ஸ்டார்ஸ் இருக்கு, சந்திரனை பார்த்தா அழகான குளுமையான அந்த கிரணங்கள் இருக்கு, சூரியனை பார்த்தா நம்மளுக்கு வைட்டமின் டி, இன்னைக்கு நிறைய பேர் வைட்டமின் டி சப்ஸ்டிடியூட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ பச்சையா பார்த்த உடனே எல்லாரும் சொல்றா ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அபண்டன்ஸ் அப்படி ஒன்று. ஹிந்தியில இதை ஹரியாலி அப்படின்னு சொல்றப்ப எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குப்பான்னு. ஸோ எல்லாமே ஒரு ஃபார்மர் பாடுபட்டு வளர்த்தாதான் அந்த பேரன் லேண்ட் பச்சையாகும். அந்த மாதிரி கர்நாடிக் மியூசிக் ஒரு பிகினரா இருந்த போது என்ன கத்துக்கணும் அப்படின்னா, ஸ்ருதின்னு ஒண்ணு இருக்கு, ஸ்வரம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நான் ஒரு ஐபேடை வச்சுட்டு இருக்கேன் ஸ்ருதிக்கு. அது நீங்க ஒரு ஸ்ருதியோட ஆப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அது இப்படி பாடிண்டே இருக்கும். ஸோ இந்த பாடுறதுக்கு ஆதார ஸ்ருதின்னு பேர். ஸோ நான் 4 கட்ட ஸ்ருதியில நான் ஆப்ரேட் பண்றேன். இப்போ நான் சரி க மா, ஹிந்துஸ்தானி மியூசிக்ல இது சர்க்கம் அப்படிம்போம், நம்ம தமிழ்நாட்டில் சரிகமான்னு பாடுறோம். ஸோ இப்போ மாயாமளவு கவலை ஸ்கேல் பை ஸ்கேல் சா சா ரீ ரீ. உங்களுக்கு நீங்க வோக்கல் கத்துக்கணும்னா இப்படி கத்துக்கலாம், வயலின்ல கத்துக்கணும்னா இப்படி கத்துக்கலாம். க க மா மா பா த நீ சா சா டி த ப மா க ரே சா. இந்த ஸ்கேலுக்கு என்ன பேரு? உங்களுக்கு இதோட ஸ்கேல் பேர் தெரியுமா? இதுக்கு மாயா மாளவ கௌளா. அந்த ஸ்கேலோட பேரையும் தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம வீட்டுல நன்னே முன்னே அழகான தங்க தம்பி பாப்பாலாம் இருந்தா எல்லாருக்கும் இவனுக்கு சித்தார்த்தன் பேரு, அவளுக்கு ரஷ்மின்னு பேரு, எங்களோட அண்ணனுக்கு அரவிந்தன்னு பேரு, எங்க அக்காவுக்கு அம்முன்னு பேரு அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி சாரி கா மா பா தா நீ அப்படின்னு தினமும் பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. சா ரி க மா பா தா நீ. ஸோ அவ என்ன பண்ணிருக்கார், புரந்தரதாசர் ஒரு பெரிய ஒரு லெஜண்ட், சங்கீத பிதாமகர். எப்படி நம்மளுக்கு சொல்லுவோம் இல்லையா, நம்ம சின்ன வயசுல இந்த மிஸ் எனக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாப்பா, அதுதான் இன்னைக்கு நான் இன்னைக்குமே டேபிள்ஸ் எல்லாம் நான் ஞாபகமா வச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்வரத்தெல்லாம் ஈஸியா பாடுறதுக்கு, ஈஸியா வயலின்ல வாசிக்கிறதுக்கு அவ வரிசைகள்னு ஒரு அழகா கொடுத்துட்டா. ஆல்வேஸ் when you go to school they say
stand in a row, stand in order. So they took the combinations of all these beautiful swaras, they made combinations, permutation and combination. ஸோ இதுக்கு லக்ஷணம் அண்ட் லக்ஷ்யம்னு பேர். லக்ஷணம் தான் வந்து ஸ்வரத்தோட பேர், லக்ஷ்யம் தான் அந்த ஸ்வரத்தை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரா மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பீன் சப்ஜி பண்ண போகிறேன்னா எனக்கு கொஞ்சம் பீன்ஸ் வேணும், தேங்காய் வேணும், ஆயில் வேணும். அந்த மாதிரி வி நீட் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ஸ்ருதி, ஸ்வரா அண்ட் கீதம். ஸோ இப்போ நான் வந்து வரிசை கிரமம் அப்படின்னு ஒரு அழகான ஒரு எப்படி வந்து பிகினர் வந்து கெட்டிங் ஃபெமிலியர் வித் த மியூசிக் அப்படின்றதுக்கு ஒரு வரிசை வந்து உங்களுக்கு மாயா மாளவ கவுளா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 15th மேளா. ஸோ சின்னதி பெரியகா, சின்னமா, பா சின்னதா, பெரிய நீ சா. ஸோ எங்கள் தாத்தா ஸ்ரீ பரூர் சுந்தரம் ஐயரும் எங்கள் அம்மா மீனாட்சி கோபாலகிருஷ்ணனும் லட்சிய பிரதானம் கலு சாஸ்திரம், முதல்ல வயலின் எடுத்து நீ வாசி, முதல்ல பாட்டு பாடு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் தானே வந்துரும்பாங்க. ஸோ சரி 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 கமா சரி கமா சரி கமா பத நீ சா கமா பத நீ சா சானி 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 த ப சானி 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 த ப சானி த ப மகரி சா சானி த ப மகரி சா. இந்த வயலின்ல எப்படி வாசிக்கிறது நீங்க பார்த்தீங்க இல்லையா? இந்த போல வந்து அழகா பிரிட்ஜ் பக்கத்துல நீங்க போ போடணும், இந்த விரலை வச்சு வாசிக்கணும். இங்க 4 தந்தி கொடுத்துருக்கா, அது கேப் வேற இருக்கு. ஸோ ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே வந்து நடந்துட்டே இருப்போமா, பஸ் வருது நான் சீக்கிரமா ஓடி போய் பிடிக்கிறேன், அதே மாதிரி கார் ஓட்டுருச்சு அச்சோ அந்த கிரீன் வந்து ரெட் ஆகிறதுக்குள்ள நான் ஓடி போறேன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஸ்பீடுன்னு பேரு. அந்த ஸ்பீடை வயலின்ல வாசிக்கிறச்சு உங்களுக்கு லாங் போ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரிசைகள் வந்து வாசிக்கிற போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் பாருங்க, சரி 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 கமா சரி கமா பத நிசா, மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறோம். எவ்வளோ சரி 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 கமா 8 ஸ்வரம், சரி கமா பத நிசா 16 ஆயிடுத்து. சிமிலர்லி சானி 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 தப சானி தப பகரிசா. ஸோ நீங்க 32 ஸ்வரங்கள் அட் அ டைம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஸோ இதே வந்து ஒரு 4 times பாடினீங்கன்னா எவ்வளோ ஞாபகம் வச்சுப்பீங்க? 32 into 4 128 ஸ்வரம். ஸோ மியூசிக் இஸ் ஜஸ்ட் நாட் அ மீன்ஸ் ஃபார் தி பாரம்பரியம் அலோன். அந்த காலத்தில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வந்து பைஹார்ட்டாக சொல்லணும். அந்த பைஹார்ட் பண்ணுற போது என்ன ஆகுறது, நம்மளுடைய மெமரி செல்ஸ் சூப்பராக டெவலப் ஆகுது.
ஸோ இந்த மெமரி பவருக்காகவே வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரி சரிக சரிகமா படு சரி சரி சரிக சரிக சரிகமா 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 ப சரிகமா ப சரிகமா பத சரிகமா பத சரிகமா பத நீ சரிகமா பத நீ. பார்த்தீங்கன்னா 7 ஸ்வரங்கள். சாரி க மா பாத நீ. 7 ஸ்வரங்களுக்கு மேல யாருமே எந்த ஸ்வரங்களும் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, கண்டும் பிடிக்கல. ஸோ இதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா எங்க தாத்தா சொல்லி கொடுத்தாரு. சொல்லுங்க. சரிகம பதனி சரிகம பதனி வர சப்தஸ்வர. வர சப்தஸ்வர. திரும்ப சொல்லுங்க. சரிகம பதனி வர சப்தஸ்வர. நீங்க கேட்கலாம், நீங்க எங்கேருந்து இந்த லைனை நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, தியாகராஜ சுவாமி, நான் சொன்னேன் ட்ரினிட்டி, நாத தனுமனிஷம் சங்கரம் நமாமி மே மனசா சிரசா சரிகம பதனி வர சப்தஸ்வர. வித்யாலோலம் சொல்றார் அவர். எல்லா வித்யாக்கும் இதுதான். விதலித காலம், இட் லிவ்ஸ் த டெஸ்ட் ஆஃப் டைம். அப்புறம் விமல ஹிருதய தியாக ராஜபாலம், தியாகராஜரால பூஜிக்கப்பட்ட நாத தனு மனிஷம். இந்த மாதிரிதான் ஒரு பிகினர்ஸ் ஜேர்னி ஆரம்பிக்கிறது. கூடிய சீக்கிரத்துல எப்படி வந்து நீங்க இம்மர்சிவ் ப்ராக்டிஸ், அட்வான்ஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன்.